401. என்னங்க சீக்கிரங்க. ரெண்டு லோப்பலுக்கு ரெண்டு. வந்துட்டம்மா. உங்களை யார் கூப்பிட்டது? நான் கல்யாணத்துக்கு வந்தவங்களை கூப்பிடுறேன். ஐயோ எல்லாம் கிழிஞ்சிட்டு போகுதுரி. ஒரு இலை ₹1.50. சீக்கிரம் குழந்தைகிட்ட இருந்து இலையை வாங்கடி. என்னம்மா இலையில எழுதி பழகுறீங்களா? ஸ்லேட்ல எழுதுங்க. என்னம்மா 12 கத்து 16 கத்துக்கீங்க. கணக்குல வீக்கா? அது அந்த காலம். இப்போ ரொம்ப கரெக்டா இருக்கிறேன். ஏன்னா 3 குழந்தைங்களுக்கு கல்யாணம் பண்ணணும் குட்டி. உனக்கு கல்யாணம் ஆகும்போது உங்க அப்பா எவ்வளவு ஃபீல் பண்ண போறான் பாரு. இன்னும் என்னடி வேடிக்கை பார்த்துட்டு இலைய வாங்கடி. இலை இங்க வச்சுட்டு வாமா, இல்லாட்டி விட்டு போன நம்பர் முதுகுல எழுதுவாரு. ஆமா, நீ காஃபி குடிப்பியா கூல் ட்ரிங்க் குடிப்பியா? ஐயோ காபி கூல் ட்ரிங்க்ஸா? அறிவு கெட்ட முண்டம். காஃபி விலை ₹200 நோக்கி போய்கிட்டு இருக்குடி. பேசாம தயிர்ல தண்ணிய கலந்து நீர் மோராக்கி குடி. உடம்புக்கும் நல்லது, மருந்துண்டி அது. என்னங்க இது கல்யாணத்துல போய் இப்படி கணக்கு பாக்குறீங்க? ஐயோ பைட்ட கொட்டிட்டால. ₹13 கொடுத்து வாங்கினேனே. ஒரு நாள் பூரா வச்சுக்கிட்டு சாப்பிடுவேனே. ஐயோ இப்படி பண்ணிட்டாலே. அம்மா தாய்மாருங்களா, உங்க பரிசு பொருள்கள் கூட வேண்டாம். தயவு செஞ்சு நீங்க முதல்ல வெளியே போங்க. என்னங்க என் தம்பிங்க? பாப்பா வா. என்னது இது? இத எதுக்கு எடுத்துட்டு வந்தா? வீட்லயே வச்சுட்டு வந்துருக்கலாமே. சரி கல்யாணம் பண்ணு கொடு. என்னத்தான் இது? இலைக்கெல்லாம் நம்பர் போட்டு வச்சுக்கிட்டு இருக்கீங்க? இந்த நம்பர் போட்டு வச்சிருக்கிறது மாப்பிள்ளை அழைப்புக்கு மட்டும்தான். ரிசப்ஷனுக்கு வேற. மொத்தம் 482 பேருக்கு தான் பத்திரிகை வச்சிருக்கேன். வரவங்க கையில டோக்கனையும் கொடுத்துட்டோன்னு வச்சுக்க. அண்டியால ஒருத்தம் பத்தியில உட்கார முடியாது பாரு. அப்படி மீறி வந்துட்டா? மீறி வந்துட்டா பக்கத்துல ஒரு கல்யாணம் நடக்குது, நீங்க மாறி வந்துட்டு கேட்டு நைஸா பேசி அனுப்பிச்சிட வேண்டியதுதான். நமக்கு வேண்டிய சொந்தக்காரங்க வந்தாலும் அப்படிதான் சொல்வீங்களா? இங்க பாரு, உன் வேலையை பாரு. நீ சபரிமலைக்கு போற வேலையை பாரு. நான் என் வேலையை பாக்குறேன். இந்த பாரு, உன் தம்பி பொண்டாட்டி ரொம்ப ஏடா கூடமா பேசுது. நான் இங்க வேலை செய்யற வரைக்கும் இவங்க 2 பேரும் மேல இருக்கு சொல்லு. எனக்கு கோவம் வந்துடும் சொல்லிட்டேன். ஓ ஏய் இருப்பா. உப்ப அளவா போடுப்பா. அத கூட நிறுத்து கொடுத்துருக்கான். அந்த வெங்காயம் என்ன உப்பு கண்டம் போட்டுருவான். லட்டு பிடிச்சிட்டியா? புடிச்சிட்டேங்க. பெருசா டென்னிஸ் பால் மாதிரி பிடிச்சி இல்லங்க, நெல்லிக்காய் சைஸ்ல புடிச்சிருக்கேன். கரெக்ட். ஏன்னா அவன் அப்படிப்பட்ட ஆளு. நீ என்ன பண்ற? பாயசத்தை ஒழுங்காக்குண்டு. நீ என்னையா பண்ற? கூட்டா ஒழுங்கா செய். பாத்து ஆகுதுங்க. ரெண்டு. ஐயோ என்னங்க சீக்கிரம் வாங்களே. இங்க பாருங்களே யார் வந்திருக்காங்கன்னு. வரலட்சுமி குட்டியா? ஆமா. ஏண்டி கேட்டேன்? ஆமா, அப்ப யாரு வரல? அண்ணன் தங்கச்சி அக்கா தம்பி யாரும் வரல. உங்க சொந்தக்காரங்க சுத்தமா வரல. நல்லது போங்க. நம்பர் போட்டதுக்கு தகுந்த மாதிரி வந்திருக்காங்க. என்னடி குதிரை கணக்கிற சத்தம் கேக்குது? ஏண்டி நான் மாசத்துக்கு நீ குதிரை வச்சியா? சொல்லு, என்ன டென்ஷன் பண்ணாத. நான் ஆட்டோ தான் கமிட் பண்ணேன். நீ தானையா சமையல்கார முத்தப்புள்ள? இங்க வா. மாப்பிள்ள அழைப்புக்கு சாப்பாடு எல்லாம் ரெடியா? எப்பவோ ரெடிங்க. 11 மணிக்கு இலை போட்டுடலாம். ஐட்டம் ஒண்ணு கூட குறைய கூடாது. எதுவுமே குறையாதுங்க. பேசினபடிதான். அப்பளம் எத்தனையா? 500 அப்பளம் போட்டிருக்கேன். எதுக்கியா? 482 இலைக்கு தான் நம்பர் போட்டிருக்கேன். 482 பத்திரிக்கை தான் வச்சிருக்கேன். மீதி 18 அப்பளத்தை ஒண்ணு பண்ணுவோம். அது நமக்கு. ஏங்க இந்த அப்பளத்துக்கு கூட நம்பர் போட்டுறவா? நல்ல ஐடியா தான், போட்டுரு. என்னைய சிரிக்கிற? என்னங்க அப்பளத்துக்கு நம்பர் போட்டா அப்பளம் 2ஆ உடைஞ்சிரும். அப்போ ஒண்ணு பண்ணு. என்ன? உன் ஆளுங்கிட்ட சொல்லி அப்பளத்தை மெதுவா கீழே வச்சு அவங்களையும் மெதுவா குனிஞ்சு போட சொல்லு. அப்படியே உடைச்சிட்டா துண்டு இருக்குல்ல, ஒவ்வொரு துண்டும் ஒரு ஆளுக்கு வச்சா நமக்கு எவ்வளவோ அப்பளம் மிச்சமாகும். எப்படி ஐடியா? யாராவது பெரிய மனுஷன் 2 அப்பளம் கேட்டா? எல்லாம் ஒண்ணு மாதிரி இருப்பானயா. பெரிய மனுஷன்லாம் 2ஆவது தரம் சீப்பா அப்பளம் கேட்க மாட்டாயா. அப்படியே எவனாவது கேட்டான்னு வச்சுக்க, காதுல கேட்காத மாதிரி செவட மாதிரி நடந்து போயிட்டாரு. நானும் இதுவரைக்கும் 2482 கல்யாணத்துக்கு சமையல் பண்ணிருக்கேன். ஆனா அப்பளத்துக்கு கணக்கு பாக்குற ஒரே ஒரு ஆளை நான் இப்பதான் பாக்கிறேன். ஹோட்டல்ல போய் சாப்பிட்டு பாருயா. ஆசி 500 அப்பளம் எக்ஸ்ட்ரா கேட்டு பாரு. 50 பைசாங்கிறாயா? 50 பைசா. சுண்டு வர்ற அளவுக்கு ஒரு மோர் மிளகா
ரூபாய்ங்கிறான். சரியான விலைவாசி தெரியாத குளோக்கா இருக்கே. ஏடு கொண்டல வாடா, என் பொண்ணு ராகினி கல்யாணம் நல்லபடியா நடந்தா உனக்கு 1000 1000 தண்டால் எடுக்கிறேன்னு சொல்றியா? நீ ரொம்ப திருந்திட்டடி. தண்டால் எடுத்தா உடம்புக்கும் ரொம்ப நல்லது. ஏடு கொண்டலோட பைசா கீசெல்லாம் கேட்க மாட்டாரு. நான் இப்படி ஒரு கஞ்சனை இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. ஏங்க நான் போய் இலைய போடுறேங்க. நீ போய் அதை செய்ய முதல்ல. அதைத்தாங்க செய்ய மத்த கதையெல்லாம் பேசிக்கிட்டு ஏண்டி நீ சமயக்காரன் கூட போடி முதல்ல. என்ன சொல்றீங்க? நான் வந்து சமையல்காரனோட போணுமா? ஐயோ இதுக்குள்ள இத போய் தப்பா எடுத்துக்கிட்டேடி. உங்க பரம்பரையே எல்லாத்தையும் தப்பா எடுத்துக்கும் போல் இருக்க. அம்மாடி நான் என்ன சொல்ல வந்தேன்னா, சிலர் ரொம்ப டீசெண்டா இருப்பானுங்க. ஆனா நைஸா சமையல் ரூமுக்குள்ள நுழைஞ்சு எல்லாத்தையும் சாப்பிட்டுருவானுங்கம்மா. அதுக்குத்தான் நான் உன்னை சமயக்கார கூட போய் இருக்க சொன்னேன். அப்புறம் அந்த அருந்தவாள் இருக்குல்ல, அத நீ முதல்ல கவனிக்கணும். அது எல்லாத்தையும் எடுத்து தின்னுடும். வா தம்பி வா. என்ன அப்பா அம்மா வரல? நான் காலையிலே கிளம்பிட்டேங்க. டான்ஸ் ப்ரோகிராம்ல இருந்து அப்படியே வரேன். அப்படியா? இவனும் உன் தம்பி தானா? ஆமா. அவன் சபரிமலைக்கு போறான். இவன் என்ன பண்றான்? டான்ஸ் ஆடுற மாமா. சார் தான் தொடர்பு குச்சியை மந்திரிச்சு விட்டா மாதிரி இருக்கும். டோக்கனை கொடுத்துட்டியா அவங்கிட்ட? என்னது? என் குடும்பத்துக்கு டோக்கனா? உங்களே வச்சுக்கிறேன். வாடா. ச்சே. வா வா, எங்க டோக்கனை காட்டு. போ வைங்க போ. நகரு. போ காட்டு காட்டு. போ போ கொட்டிக்கோ கொட்டிக்கோ போ. அவரு ஓகே டபுள் ஓகே போ போ போங்க. வணக்கம் வணக்கம். இல்ல டோக்கன் எங்க? நான் சொந்தக்காரங்க, எனக்கே டோக்கனா? நீ சொந்தக்காரன்னு இப்போ நீ சொல்லித்தான் தெரியுது. டோக்கன் இருந்தா உள்ள போ, இல்ல வெளியே போ. உங்க சம்சாரத்தை கூப்பிடுங்க, நான் அவங்க சொந்தக்காரனா இல்லையானா அவங்க சொல்லுவாங்க. சொல்லுவாங்க. இந்தியா பூரா தான் உங்களுக்கு சொந்தக்காரங்க இருக்காங்களே. உள்ள முக்காவாசி பேர் அவங்க ஜனங்க தான் ஃபுல்லா கொட்டிக்கிறாங்க. இப்ப அவ உள்ள ரொம்ப வேலையா இருக்கா, வரமாட்டா. டோக்கன் இருந்தா உள்ள போகலன்னா வெளியே போ. பாரு, உன் கல்யாணத்துக்கு வந்து சாப்பிடணும்னு நான் வரல. ஏதோ உன் பொண்ண மனசார வாழ்த்தறாமேன்னு வந்தேன். நீ என்ன ரொம்ப அசிங்கப்படுத்திட்ட. நீயாச்சும் உன் கல்யாணம் ஆச்சே. போயா. சரிதான் போங்கடா. முத்துச்சாமி, எங்கம்மா இந்த சமயக்கார முத்துச்சாமி? இத வந்துட்டேன் ஐயா. எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். வணக்கங்க. டோக்கன் இருக்கா? இல்லீங்க, வீடியோ படம் எடுக்கிறோங்க. வீடியோவா? அப்படியா? நான் தாங்க இங்க சமைக்கிறேன். இது வரைக்கும் 2482 கல்யாணத்துக்கு சமைச்சிருக்கேன். நீங்க சமயக்கட்டுக்கு வந்து விலாவாரியா என்னையும் கொஞ்சம் படம் பிடிங்க. சரிங்க. யார் யாரை எப்பப்ப எடுக்கணும்னு விலாவாரியா சொல்லி இருக்கேன். ஏன் வீடியோக்காரர என் சம்சாரம் எதுவும் சொல்ல? ஒண்ணும் சொல்லலைங்க. அடியே சரளா, இங்க வாடி. என்னங்க? நான் என்னடி உன்கிட்ட சொன்னேன்? వీడియోగారికిட்ட எப்படி పడం పిడికిన విడావరియా చొల్ల இல்லையா? இது பாருங்க, இதெல்லாம் எனக்கு தெரியாது. లోపల నిండుగా పనుంది, నేను వస్తాను, మీరు చూసుకోండి. நீங்களும் சமயக்கட்டுக்கு வந்து படம் முடிங்க, எனக்கு மேல இருக்கு, வரேன். சரிங்க. இங்க பாருங்க வீடியோ வித்வான் அவர்களே, அவன் சொல்றான்னு அவன் பேச்ச கேட்டுக்கிட்டு நீங்க சமையல் ரூம் உள்ள போய் அவன் புளி கரைக்கிறதெல்லாம் எடுத்தீங்கன்னா என் வயத்துல புளிய கரைக்கும் சொல்லிட்டேன், பாத்துக்கோங்க. கவலையே படாதீங்க, தாலி கட்டுற தவிர மத்த எல்லாத்தையும் எடுத்துறேன். தாலி கட்டுறது தானே முக்கியம். நீங்க தானங்க சொன்னீங்க 5 நிமிஷத்துக்கு எடுத்தா போதும்னு. 5 நிமிஷத்துக்கு எடுத்து வெட்டி தரேன். உங்க பொண்ணு தலையில ரிப்பன் மாதிரி சுத்தி விட்டுருங்க. ஓஹோ, எடக்கு மடக்கா பேசுறீங்களோ? இங்க பார், வாயை மூடிக்கிட்டு வேலையை மட்டும் செஞ்சா போதும். அது எப்படி செய்யணும் நான் சொல்றேன். சரிங்க. இப்போ வராங்க ரிசப்ஷனுக்கு, ஜனங்க ரிசப்ஷனுக்கு வந்த உடனே நீ போய் லைட்டா போடணும். போட்ட உடனே நீ என்ன பார்க்கணும். 1.5 கல்ல என்ன பார்த்த உடனே நான் இப்படின்னு கைய நீட்டினா நீ லைட்டை மட்டும்தான் போடணும், கேமரா ஓடக்கூடாது. அப்புறம் நான் 2ன்னு காட்டினேன்னு வச்சுக்க, அவங்க எனக்கு ரொம்ப முக்கியமானவங்கன்னு அர்த்தம். அப்போ லைட்டும் எரியணும், கேமராவும் ஃபுல்லா ஓடணும். பார்த்தா பெரிய பார்ட்டி மாதிரி தெரியுது. 2 தான் நினைக்கிறேன். இந்த ஆள் எங்க சிக்னலே கொடுக்காம எங்க போயிட்டான்? ஆமா, ஆளே காணுங்க. என்னையா 2 போடு. டேய் 2 லைட் போடு. ஓகே. நம்ம சிரிப்பு. ஐயோ டேய், படமா ஒண்ணுடா. டேய் ஒண்ணாண்டா. அமிக்கிறேன். ஏய், இந்த பார்ட்டி பார்த்தா ஆர்டினரி கிளாஸ் மாதிரி தெரியுது. டெஃபினட்டா ஒண்ணுதான். ஆமாண்ணே. டேய், நான் சொன்னேன்ல 2ன்னு. டேய் 2 லைட் போடு.
ஜோடி பொருத்தம் பாத்தியா ம். அட பாவிங்களா ஒண்ணுடா டேய் ஒட்ட குச்சி ஒண்ணாண்டா இன்னும் கொஞ்ச நேரம் இங்க நின்னீங்க உங்க கதை கந்தலாயிட சொல்லிட்டேன் மரியாதையா போயிடுங்க இங்க நிக்க வேண்டாம் மேடைக்கு போன்னு சொல்றாரா வா போயிடலாம் ஒன்னா ரெண்டாங்க ஏண்டா 2 எலுமிச்சம் பழம் எத்தனை தடவை உனக்கு சொல்றது ஆ? ஐயோ, அடிக்காதீங்க அடிக்காதீங்க ஐயோ அடிக்காதீங்க ஐயா அடிக்காதீங்க இந்தாங்க தாம்பூலத்தை வச்சுங்க முகூர்த்த பத்திரிக்கை படிக்கலாமா சீக்கிரம் படிங்க சீக்கிரம் படிங்க பண்ணாதுக்காரா பிள்ளையாத்துக்காரா எல்லாம் வந்தாச்சா எல்லாரும் வந்தாச்சு நான் படிக்க வேண்டாம் மேலக்கிழார் காலஞ்சென்ற மிராசுதார் கடுக்கன் நாராயணசுவாமி அவர்கள் பேத்தியும் காலஞ்சென்ற மிராசுதார் கடுக்கன் நாராயணசாமி அவர்களின் பேத்தியும் சென்னை மண்ணடி முன்னாள் பால் டெப்போகாரர் வெங்கையா சென்னை முன்னாள் பால் டிப்போக்காரர் வெங்கையா ஆகிய என்னையா இது வெறும் வெங்கையான்னு எழுதியிருக்கு கஞ்சையாங்கிற வெங்கையான்னு தானே இருக்கணும் அது என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கஞ்சையான்னு என்ன செல்லமா கூப்பிடுவாங்க அதையும் போட்டு இப்ப வெங்கையாவின் குமாரத்தி சௌபாக்கியவதி ராகவிக்கும் சந்தானம் அவர்களின் மூத்த குமாரன் குமார் என்கிற வரனுக்கும் விவாகம் செய்ய பெரியோர்களால் நிச்சயிக்கப்படுகிறது என்ன சார் வீடியோ வித்வான் 5 நிமிஷத்துக்கு தான் மொத்த மேட்ரு ஏன்னா இது 2 இதை எப்படி கரெக்ட் பண்ண போறேன் பேசிட்டா தொழில்ல சுத்தம் சார் நீங்க என்ன அப்படி நினைக்காதீங்க இத 2.5 நிமிஷத்துல எடுத்து காட்டுறேன் பாருங்க டபுள் ஓகே சார். ஐரா இந்தாங்க மாலையை மாத்திங்க நீங்க அவளுக்கு போடுங்க சர்வாபீஷ்ட பல சித்திரஸ்தோ கெட்டி மேளம் சடங்கெல்லாம் முடிஞ்சுடுத்துல ஊர்வலத்துக்கு போலாமா பேஷா போகலாம் தட்சணை நான் எடுத்து வச்சிருக்கேன் விட்டுருடா இந்தாங்க 1 ரூபாய் முழு 100 ரூபாய்க்கு சமம் என்னங்க இது? நாளைக்கு காலையில முகூர்த்தம் முழுசா முடியட்டும் பொண்ணு கழுத்துல தாலி ஏறட்டும் மொத்தமா செட்டில் பண்ணிடுறேன் கிளம்பு ஊர்வலத்து கிளம்புங்க வாங்க ஏயா நல்லா கொட்டிக்கினீங்கல்ல வாசிக்கிறது நான் உடம்பா நோக்குது வாசிக்கியா மாப்பிள ஆட்டோல ஏறுங்க என்னங்க சம்பந்தி மாப்பிள்ள ஊர்வலத்துக்கு ஆட்டோ ரிக்ஷாவா அதை ஏன் கேக்குறீங்க சம்பந்தி ஊர் பூரா தேடிட்டா ஊர்வலத்துக்கு அம்பாசிடர் கார் கிடைக்கல என் பொண்டாட்டி அப்பவே சொன்னா என்ன சொன்னா அந்த மனுஷன் உலகமா கஞ்சன் 4 பேரை வச்சு நல்லபடியா பேசி இந்த கல்யாணத்தை முடிங்கன்னு நான் கேட்டேனா ஆட்டோ ரிக்ஷால மாப்பிள்ள ஊர்வலம் இது எந்த உலகத்துல நடக்கும் நிறுத்துங்க வாசிக்கிறத நிறுத்துங்க ஐயா ஐரோப்பா கண்டத்துல இருந்து இங்க வந்து இறங்கி இருக்கீங்களோ மூஞ்ச பாரு ஆப்பிரிக்க காட்டுல இருந்து வந்தா மாதிரி இருந்துகிட்டு ஆட்டோவில் ஏற மாட்டாராம என்ன உங்களுக்காக ராக்கெட்டை கொண்டு வந்து ஊர்வலம் நடத்தணுமோ தபார் இன்னும் கொஞ்ச நேரம் மூஞ்ச இப்படியே வச்சுக்கிட்டு இருந்த குரகாட்டிக்கிட்ட புடிச்சு கொடுத்துருவேன் அப்பா நான் இந்த ஆட்டோல வரல என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிண்டல் பண்ணுவாங்க ஐயோ உங்களுக்கு என் மகன் வேணாமா ஃப்ரெண்ட்ஸ் தான் வேணுமா ஃப்ரெண்ட்ஸோட போயிடுங்க மாப்பிள கொஞ்சம் சிரிங்க நீங்களே சிரிச்சு எடுத்துங்க நான் வரேன் யோ டோக்கனங்கய்யா கல்யாண சாப்பாட்டுக்கு டோக்கனை கேக்குறேன் என்ன இப்படி ஒவ்வொருத்தனும் அடிச்சுட்டு போறான் 87 88 யோ எங்கயா டோக்கன் நான் பொண்ணு வீட்டுக்காரையா இருக்கட்டும் கல்யாண சாப்பாட்டுக்கு டோக்கன் நான் கேக்குறேன் கண்டிப்பா போயா நீயும் உன் சோறும் நீ போயா பதில் சொல்றது நீயா நானா ஏங்க நீங்க சொன்னதுக்கு மேல 100 ரூபாய் அதிகமா சாப்பிட்டு இருக்காங்க ஆ. இனிமே சாப்பிடணும்னா உழ வைக்கணும் உல வைக்கணுமா ஆ. 482 பேருக்கு மேல 100 பேர் சாப்பிட்டு இருக்காங்களா ஆ. ஐயோ வெங்கையா எனக்கு உல வச்சு ம், ம், என்ன சொல்ற நீ என்னங்கிற ஆட்டோ வேணாம் கார் தான் வேணும் பட்ஜெட் போட்டாச்சு நீ மாத்த முடியாது ம். ம், என்னங்க இந்த அக்கிரமம் என்னங்க உங்களுக்கா ஆ? நான் எவ்வளவு கெஞ்சி கேட்டாலும் மாப்பிள்ள வரமாட்டேங்கிறாரு இப்ப மாப்பிள்ள வந்து ஆட்டோல உட்கார்ல நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது என்னங்க சொல்லுங்க சம்பந்தி சம்பந்தி அண்டர் ஹோம் மினிஸ்டர் கண்ட்ரோல் ஆகி போச்சு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி ஆட்டோல ஏழு சொல்லுங்க இங்க பாருங்க நானு உங்களுக்கு மாப்பிள்ளைக்கு சம்பந்தி அம்மாவுக்கு 3 பேருக்கும் ஊருக்கு போறதுக்கு ஏரோப்ளேன்ல டிக்கெட் வாங்கி தரேன்டா டேய் குமார் வாடா ஏரோப்ளேன் சம்பந்தி யாரும் சொன்னதெல்லாம் வந்துட்டாரா? கப்சா அந்த ஆட்டோல ஏரோப்ளேன் ஆப்பிரிக்கா காட்டுக்காரனுங்க என்னமா அலையறானுங்க பார் யோ
உன்னை யார் இங்க வர சொன்னது? டோக்கனை வாங்கிட்டு சாப்பாடு தானே உன்னை போட சொன்னேன். சாப்பாடு தாங்க போட்டுக்கிட்டு இருந்தேன். 482 பேருக்கு மேல 100 பேர் சாப்பிட்டு இருக்காங்க. அது எப்படியா 100 பேர் வரும்? நான் தான் ஒவ்வொரு இலையிலையும் நம்பர் போட்டு உங்ககிட்ட அது கொடுத்தாங்க. எனக்கு தெரியாதுங்க. மேல 100 பேர் சாப்பிட்டு இருக்காங்க. நீ ஏதோ திருட்டு வேலை பண்ணிட்ட. குறைச்ச கூலி கொடுக்கறதுனால நீ குறுக்கு வழியில போயிட்ட. ஐயோ உங்க கணக்கு வழக்கு எல்லாம் சத்திரத்துல வச்சுக்கங்களேன். சரளா நூ கம்முன்னு உண்டு. இவன் திருட்டு வேலை பண்ணிட்டான். கூலி குறைச்சு கொடுத்ததுனால குறுக்கு வழியில போயிட்டான். அட போயா, உன் டோக்கனும் சாப்பாடும் உன் முகர கட்டையும். ஒருத்தனுக்கு சாப்பாடு போட்டுட்டு டோக்கனை கேட்டேன். அப்பளத்தை எடுத்து மூஞ்சில அடிச்சிட்டான். உன் மூஞ்ச பத்தி நான் அப்புறம் பேசிக்கிறேன். முதல்ல உன் மூஞ்சில அடிச்ச அப்பளம் என்ன ஆச்சு? அது கீழே விழுந்துருச்சு. கீழே விழுந்த அப்பளத்தை யாரும் மிதிக்கலையே. யாரும் மிதிக்கல. அப்ப ஏன் நீ அந்த அப்பளத்தை எடுத்து இலையில வைக்கல? ஐயோ நடு ரோட்ல கேவலப்படுத்தாதீங்க. அம்மா நீ சும்மா இரு. இவனை நான் விட போறதில்ல. You're under arrest. விடியா, ஆமா, நானும் அதுல வரேன். நீங்க எங்கடா வந்தீங்க? இப்ப ஆட்டோ கேக்குதா உங்களுக்கு? தயவு செய்து போயிடுங்க. அப்புறம் என்ன நடக்குன்னு தெரியாது. மரியாதையா சொல்றேன். அப்பா, என் கல்யாணம். ஏய் வண்டி ஏறு, வண்டி ஏறு. யோ எங்கயா போறாரு? இலைக்கு நம்பர் போடுறானா? அட ஊர்ல உலகத்துல இல்லாத கல்யாணத்தை நடத்திட்டான். 582 பேர் சாப்பிட்டு இருக்காங்க. டேய் 100 பேர் எக்ஸ்ட்ரா சாப்பிட்டதுக்கு பதில சொல்டா நீ. இப்பவே கணக்கு கொடுக்கறேன். போடா சொன்னதை செய்டா. மிரட்டாதீங்க. போடா. டேய் நில்லு. சாப்பாடு ரொம்ப பிரமாதங்க. ஆனா பாருங்க அப்பளம் தான் இல்ல. அப்பளம் இல்லங்கிறது இருக்கட்டும். உன்னை பார்த்தா திருடம் மாதிரியே தெரியுத. டோக்கன் கொடுத்து தானே சாப்பிட்ட? டோக்கனா? எனக்கா? நான் ஹோட்டல்ல சாப்பிட்டாலே டோக்கன் கொடுக்கறது இல்ல. எல்லாரும் எனக்கு தான் டோக்கன் கொடுப்பாங்க. என்ன போய் டோக்கன் கேக்குறீங்களே? இவரு பெரிய ஜில்லா கலெக்டர். யோ இந்த சிட்டில நான் ஒரு பெரிய விஐபியா. இப்போ ஒரு போன் பண்ணனு வையே, 300 அடியாட்கள் வந்து இந்த கல்யாணத்தை நடத்த விடாம கலாட்டா பண்ணுவாங்கயா. உன் பொண்ணோட கல்யாணம் நடக்காது தெரியுமா உனக்கு? என்னது? என் பொண்ணுக்கு கல்யாணம் நடக்காதயா? ஆமா. என்ன அடிக்காத. இன்னும் தப்பு பண்ணாத. என்ன சொன்ன? என்ன சொன்ன? என்ன சொன்ன? என்ன சொன்ன? என் பொண்ணு கல்யாணம் நடக்காது. என்னாச்சு? ஏன் இப்படி அடுக்குறீங்க? ஏண்டி இந்த மாதிரி 100 தடியனுங்க எக்ஸ்ட்ராவா சாப்பிட்டுருக்கானுங்கன்னு சமையல்காரன் சொல்றான். மீதி 99 பேரை பார்க்கணும் நானு. ஏண்டா இங்க இருந்து வேலையை பாறானா அங்க வந்துட்டான். முட்டாப்பைய. ఇక్కడ చూడండి నా తమ్ముడిని ముట్టాలు గిట్టాలని சொன்னா நல்லா இருக்காது. அவன் ஒன்னும் சின்ன பையன் இல்லை, கல்யாணம் ஆனவன். ஆமா கல்யாணத்துக்கு அப்புறம் தான் இந்த ஆம்பளைங்களே முட்டாள் ஆயிடுறானுங்களா? அத உங்களை வச்சே புரிஞ்சுக்கிட்டாங்க. நீங்க எவ்வளவு பெரிய முட்டாள்னு. ஏய் உன் பிரச்சனை இப்ப பேசாத. கணக்கு சொல்லுடி. கணக்கு தாங்க சொல்ல வந்திருக்கேன். ஐயோ, என்னங்க இது கொள்ளிக்கட்டு? தீவெட்டு கொலைக்கார மாதிரி. சரியா சொன்னடி. உன் வாய்க்கு பண வெள்ளம் தான் போடணும். இவன் தீவிட்டி கொலைக்காரன் தான். இந்த கொள்ளிக்கட்ட மேல சத்தியமா இந்த கொள்ளிக்கட்ட மேல சத்தியமா சொல்றேங்க. 482 பேருக்கு மேல 100 பேர் சாப்பிட்டு இருக்காங்க. டேய் எச்சல் நகை போட்டிருக்க. ஐயோ ஏங்க எச்சல கேக்குறீங்க? என்னாச்சு உங்களுக்கு? ஐயோ மானம் போகுது. ஏண்டி இந்த வெங்காயாவை எவனும் அசைக்க முடியாதுரி. நான் புத்திசாலிடி. இந்த மாதிரி எல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சுதான் நான் முன்னாடியே எல்லா இலைக்கும் நம்பர் போட்டிருக்கேன். எச்சு தொட்டி எங்க? என்னங்க காட்டுறது? நானே காட்டுறேன் எச்சல எங்கன்னு. உங்க புத்தியே அதுதானே. நீங்க சொன்னாங்க செஞ்சேன். நான் உன்னை விட மாட்டேன். ஒரு தடி என்ன மாட்டேன். இன்னும் 99 தடிய எங்க? நீங்க சொன்னதான் செஞ்சேன். 300. ஆமா 120. 300. அம்மா இது என்ன நம்பர்னு பார்த்து சொல்லு. 1 5. இந்த கன்றாவைய நான் வேற பார்த்து சொல்லணுமா? 5 தான் இது. ஏங்க இந்த காட்சியை கொஞ்சம் படம் பிடிங்க சார். 1 2. டேய் நான் இலை எண்ணும் போது எண்ணிக்கை தவறிச்சு உங்க எல்லாரையும் வெட்டியே போட்டுருவேன். சார். ஏன்டா சிரிக்கிற? டேய் என் கையிலேயே காசு வாங்கிட்டு நான் இலை எண்ணும் போது உங்களுக்கு சிரிப்பு வருதா? சிரிடா எல்லாம் சிரி. நான் உங்களை பார்த்து சிரிக்கலைங்க. வீடியோவுக்கு போஸ்ட் கொடுத்தேன். அப்பா என் காசுல ஓசில வீடியோக்கு வர போஸ்ட் குடுக்குறியாடா? சும்மா அடிக்காதீங்க. நீங்க எச்சல என்றத இந்த வீடியோவுல படம் பிடிச்சி உங்க சம்பந்தி கிட்ட எல்லாம் போட்டு காட்டினா உங்களை உயர்ந்த இடத்துல வைப்பாங்கல்ல. ஏன் சாமி? என்ன சாமி இது? 51. நீ கவலைப்படாதம்மா. இந்த எச்சலைக்கு சொந்தக்காரரு அவர்தான். அவர் எண்ணி போட்டதுக்கு அப்புறம் நீங்க எடுத்துக்கங்க.
அம்மா தள்ளுங்கம்மா. அப்பா என்னப்பா இது அசிங்கம்? முதல்ல உள்ள வாங்க. நீ ஏம்மா வெளியே வந்த? நீ உள்ள போம்மா. முதல்ல இப்ப உள்ள வர போறீங்களா இல்லையா? நீ கொஞ்சம் சும்மா இருமா. ஏங்க நான் போய் சமைக்கணுமா வேண்டாமா? தொந்தரவு பண்ணாதீங்க. சார் நான் வீடியோ எடுக்கணுமா வேண்டாமா? ஏய், கணக்கு மிஸ் ஆகுது, கொஞ்சம் கம்முன்னு இருங்க. முதல்ல நான் தூக்குல தொங்குறதை எடுத்துட்டு அப்புறம் எல்லாரும் போங்க. ராகினி என்னம்மா பேச்சு லட்டு? ஐயோ ஓடியா ஓடியா ஆ, சீக்கிரம் ஓடி. புடி, 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 அம்மா. ஐயோ, லட்டோட இலையை தூக்கிட்டு ஓடுதா? புடிங்க, புடிங்க. கொஞ்சம் இருங்க. கணக்கு மிஸ் ஆகுது. அம்மா, தயவு செஞ்சு சொல்றேன். கொஞ்சம் கொடுத்துருங்க. கணக்கு மிஸ் ஆகுது. கணக்க பார்க்கணும். அம்மா, கொஞ்சம் நில்லுங்க. நில்லுங்க. நில்லு. ஐயோ, அம்மா, ஐயோ. என்னங்க என்னங்க எழுந்திருங்கப்பா. பாத்து பாத்து ஐயோ எழுந்திருங்க. என்னாச்சு அப்பா? என்னப்பா இதெல்லாம்? ஐயோ ரவுண்டி கால்ல படுத்துந்தா. ஐயோ என்னங்க என்னங்க ஆச்சு? அம்மா, கல்யாண பொண்ணு நீ ஏம்மா ஓடி வந்த? நான் இங்க வந்து தப்புதான்ப்பா. பேசாம அந்த ரூம்லயே நான் தூக்கு மாட்டி செத்து இருக்கணும். கல்யாணத்துக்கு வந்தவங்கள நம்மள பார்த்து சிரிக்கிறாங்கப்பா. அம்மா, கல்யாணத்துக்கு வர்றவங்க சந்தோஷமா இருக்கத்தானமா வருவாங்க. சிரிக்காம பின்ன அழகமா செய்வாங்க. இவ்வளவு நியாயம் பேசுறீங்களே. கல்யாணத்துக்கு வந்தவங்கள நம்மள பார்த்து கேவலமா சிரிக்க வச்சுட்டு நீங்களும் இவ்வளவு மட்ட ரகமா நடந்துகிட்டு என்னைய அழ வச்சிட்டீங்களேப்பா. இவ்வளவு கேவலமா என் கல்யாணத்தை நடத்துவீங்க நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கவே இல்லப்பா. நல்லா உரைக்கும்படியா சொல்லுமா. சோறு போட்டு எந்த குடும்பமும் குடிமூழ்கி போனது இல்லப்பா. இன்னும் கொஞ்சம் சத்தமா சொல்லுமா. தானத்துல சிறந்தது அன்னதானம்னு சொல்லுவாங்க. கல்யாணத்துல எல்லாரும் வந்து வயிறார சாப்பிட்டு வாழ்த்திட்டு போனா அந்த குடும்பம் வாழையடி வாழையா சந்தோஷமா இருக்கும்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அந்த விருந்தையே கேவலப்படுத்திட்டீங்களேப்பா. எனக்கு இந்த கல்யாணமே வேண்டாப்பா. என்ன மன்னிச்சிடுங்க. நான் போறேன்ப்பா. நான் போறேன். ராகினி நில்லம்மா. என்னங்க பொண்ணு கூப்பிடுங்களே. மகளே, ராகினி மகளே, நான் திருந்திட்டம்மா. ஆமாம்மா. மகளே, நான் திருந்திட்டம்மா. நான் திருந்திட்டம்மா. மகளே, மகளே, நான் திருந்திட்டம்மா. உங்க அப்பா திருந்திட்டம்மா. என்ன மன்னிச்சிடுமா. பெரியவங்கெல்லாம் சிக்கனமா தான் வாழணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனா கஞ்சத்தனமா வாழணும்னு ஒருத்தர் கூட சொல்லலம்மா. இதெல்லாம் தெரியாம உன்னை புண்படுத்தி உன் மனசையும் நோகடிச்சிட்டம்மா. என்ன மன்னிச்சிடுமா. இப்படி பெரிய வார்த்தைலாம் பேசாதீங்கப்பா. முத்துச்சாமி, சரளா, வீடியோ என்னுடைய கஞ்சத்தனத்தினால உங்க எல்லாரையும் கட்டுப்படுத்தி உங்க மனசை நோகடிச்சிட்டேன். இனிமே உங்க எல்லாரும் விருப்பப்படியும் நடந்துக்கிறேயா. முத்துசாமி ஒருத்தர் இல்ல, 500 பேர் இல்ல, 1000 பேருக்கு சமைச்சு சாப்பாடு போடுங்க. எல்லாரும் சந்தோஷமா சாப்பிட்டு போகட்டும். ஐயா, நீங்க எப்ப எச்சிலைய எண்ண ஆரம்பிச்சீங்களோ அப்பவே எங்க ஆளுகளை போய் சமைக்க சொல்லிட்டேன். இதுக்குள்ள சமையல் முடிஞ்சிருக்கும். வாங்க எல்லாரும் போய் சாப்பிடலாம். சார் ஒன்னா ரெண்டா? ஐயா, நான் கஞ்சத்தனத்துல சொன்னதெல்லாம் இப்ப சொல்லாதீங்கய்யா. இப்ப எல்லாமே நம்பர் 1 தான். எல்லாமே நம்பர் 1 தான். சார், கொஞ்சம் சத்தமா எல்லாமே சிரிங்க. number 1.